நீங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தனுக்கு போட்டு கொடுத்தீங்க. அவன் உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஆப்பு வச்சான். என்ன ஆப்பு வச்சான்? முதல்ல எல்லாத்துக்கும் சொன்னா අපිට අපේ රටේ ජනතාවට අපි අරන් එනවා ජපාන් වලින් බයික්. எங்கச்சி ஜப்பான் பைக் இன்னும் வரவே இல்லை. சரி, ஜப்பான் பைக் ஓடு, ஏதோ கார் இம்போர்ட் பண்றேன், அது செய்யறேன், இது செய்யறேன், என்னென்னமோ சொன்னா. அதை குறைப்பேன், இதை குறைப்பேன். என்னத்து நீ இவ்வளவு நாளா குறைச்ச? சரி, அவன் குறைக்காம போட்டோம். இத்தனை வருஷத்துக்கு ஜனாதிபதி எத்தனையோ பேர் வந்தீங்க, ஒரு மயிரும் ஒண்ணுமே புடுங்கல்ல. ஸோ நன் ஆஃப் அவர் பிசினஸ், அதை விடுங்க. இது என்ன இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்ற பேர்ல ஒரு டாபிக்கை வச்சுக்கிட்டு பஸ்ஸுக்கு ஒரு போலீஸ்காரன் போறான், அவன் பின்னுக்கு இருந்து அவன் பஸ்ஸுக்கு டிரைவர் என்ன செய்யறான், இது எப்படி போறான், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பாக்குறான். அப்புறம் அவனுக்கு ஒரு தடப்பலை கொடுப்பான். ரைட், அதை விட அடுத்தது இந்த பைக் மோடிஃபிகேஷன் பண்றானுங்க, ஆட்டோவை மோடிஃபிகேஷன் பண்றானுங்க. அவன் அந்த ஆட்டோவை வாங்கி அந்த ஆட்டோவுக்கு செலவழிக்கிற காசு எவ்வளவு இருந்திருக்கும்? 5 லட்சம் 10 லட்சத்துக்கு ஒரு ஆட்டோ வாங்கி அந்த ஆட்டோவுக்கு இன்னொரு 5-10 லட்சம் செலவழிச்சு அதை மோடிஃபை பண்ணி அவனுக்கு தேவையான எல்லா ஒரு சொகுசையும் அந்த ஆட்டோல அவன் செஞ்சு கொள்றக்குள்ள நீ வந்து கிளீன் ஸ்ரீலங்கான்னு ஆல் ஆஃப் சடன் ஒரு ரூல்ஸை போட்டுட்டு அவன் ஆட்டால இருக்க எல்லா பார்ட்ஸையும் கழட்டி அவன் முன்னுக்கே ரோட்ல வீசி, அதுவும் தவறாம அவனுக்கு தடக்கொலையை கொடுத்து ஆட்டா பைக்கு நாளைக்கு இப்படியே போனா நீங்க ரோட்ல என்ன தெரியுமா சொல்லுவீங்க? கொண்டே ரொம்ப வளர்க்கக்கூடாது, தாடியை ரொம்ப லாங்கா வைக்கக்கூடாது, இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் முடியல மூஞ்சில போடக்கூடாது, இதெல்லாம் போட்டா உங்களுக்கு ஃபைனு தடை. டே இப்படியே போனா நாடு உருப்படுமாடா? நாடு உருப்படாது, நீ உருப்பட மாட்டா, நானும் உருப்பட மாட்டேன், எல்லாருமே நாசமா தான் போ. ஸோ ப்ளீஸ், நான் கிளீன் ஸ்ரீலங்கான்ற பேர்ல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஒன்னு இதை நிப்பாட்டுங்க, இல்லாட்டி செய்யறதை ஒழுங்கா செய்யுங்க.